ஹாய் ஹலோ வணக்கம். உங்க எல்லாரையும் பிரபு ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல 11ஆம் இடம், லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், உபஜயஸ்தானம், 3, 6, 11 உபஜயஸ்தானம். அதுல 11ன்றது மிகுந்த சிறப்பான உபஜயஸ்தானம். 11ஆம் இடத்துல எந்த கிரகமும் ஒரு ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே செய்யும். 11ஆம் இடத்திற்கு அந்த ஒரு மிகுந்த சிறப்பு உண்டு. அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் சரி, மாரகாதிபதியா இருந்தாலும் சரி, அவயோகியாக இருந்தாலும் சரி, அவர் அந்த ஜாதகருக்கு நல்பலனை கொடுத்தே தீர்வார். மூத்த சகோதரம் எப்படி இருக்கும்? மூத்த சகோதரம் கூட இவர் ஒற்றுமையா இருப்பாரா? மூத்த சகோதரம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் இந்த 11ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். ஒருவர் தான் செய்யும் தொழில் மூலம் லாபம் ஈட்டுவாரா? தான் செய்யும் வேலை மூலம் லாபம் ஈட்டுவாரா? அவரது ஆசைகள் நிறைவேறுமா? ஒருவரின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம். லக்னாதிபதி தன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 11ஆம் இடத்தில் இருந்த கிரகத்தை இயக்குவாரானால் அவர் கண்டிப்பாக அவர் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். சூரியன் 11ல இருந்தார்னா அரசு சார்ந்த விஷயங்கள் இவருக்கு மிகுந்த கை கொடுக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த கை கொடுக்கும். அதே சமயம் இந்த பார்மசி, இபி இந்த மாதிரி விஷயங்கள்ல கை வச்சார்னா அவருக்கு நல்ல லாபம் கொடுக்கும். சந்திரன் 11ல இருந்தார்னா நீர்வளத்துறை, விவசாயத்துறை, பால் துறை இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு கை கொடுக்கும். வெள்ளை அஸ்திரம், அம்மன் சாமியை கும்பிடணும். வெள்ளை அஸ்திரம் அணிந்து கொள்வது இவருக்கு எப்போதும் மன சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 11ல இருப்பது என்பது சகோதரத்தின் மூலம் மிகுந்த லாபம் உண்டு. செவ்வாய் 11ல இருக்கிறது என்பது இவர் நல்ல வீரியத்தோடு நல்ல உற்சாகத்தோடு எப்போதும் இருப்பார். இவர் எப்போதும் ஒரு விடாப்படியாக ஒரு தொழிலை செஞ்சு அதில் லாபம் ஈட்டுவார். அது போக செவ்வாய் தான் சகோதர காரகன். அவரே 11ல இருக்காருன்னும் போது இவர் சகோதரர்கள் கூட மிகுந்த ஒற்றுமையோடு எப்போதும் இருப்பாங்க. சகோதரர்கள் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பா வருவாங்க. நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இவருக்கு லாபம் கொடுக்கும். சிவப்பு நிற வஸ்திரம் இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். முருகன் வழிபாடு அவசியம் தேவை. குரு பகவான் 11ல இருந்தார்னா குரு பகவான் சார்ந்த தொழில்கள் இவருக்கு மிகுந்த லாபம் கொடுக்கும். நகைக்கடை, தங்க நகைக்கடை வைத்தார்னா மிகுந்த லாபம் ஈட்டுவார். அது போக ஒரு ஸ்கூல் கட்டினார்னா சிறப்பா வருவார். ஆசிரியர் சார்ந்த தொழில்கள், குழந்தைகள் சம்பந்தமான தொழில்கள் செஞ்சார்னா சிறப்பா வருவார். குரு 11ல இருக்கும்போது தட்சிணாமூர்த்தியை அடிக்கடி வணங்கி வர வேண்டும். மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும். புதன் 11ல இருந்தார்னா அவருக்கு புரோக்கர் தொழில் கண்டிப்பாக சிறப்பாக விளங்கும். ஜோதிடமும் கண்டிப்பாக வரும். ஆடிட்டிங், பேங்க் வேலை இதெல்லாம் கண்டிப்பா அவர் சிறப்பா செய்வார். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான தொழில், ஒரு ரெஜிஸ்டர் ஆகணும்னா புதன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா புதன் தான் கணிதம். கணிதம் அவருக்கு சிறப்பான கை கொடுக்கும். அதே சமயம் சனி 11ல இருந்தார்னா இவருக்கு மக்கள் தொடர்பு மிகுந்த ஆதரவோடு கண்டிப்பாக கிடைக்கும். எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள் செய்யும் போது இவருக்கு லாபம் அதிகமாக உண்டு. பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி தொழில் செஞ்சார்னா சிறப்பா வழங்குவார். சனி 11ல இருந்தார்னா ஒரு காலங்கடை வச்சா கூட அது சிறப்பா ஓடும். அதே சமயம் இரும்பு சார்ந்த பொருட்கள் சனி 11ல இருக்கும்போது சிறப்பான பலனை கொடுப்பார். சுக்கிரன் 11ல இருக்கும்போது ஆடை அணிகலன்கள், துணிக்கடை, மேக்கப் கடை அந்த மாதிரி எல்லாம் வச்சாங்கன்னா சிறப்பா வருவாங்க. ஒரு பெண் ஜாதகத்தை சுக்கிரன் 11ல இருந்ததுன்னா அந்த பெண் சிறப்பாக வருவார். மகாலட்சுமி யோகமே அந்த பொண்ணுக்கு கிடைக்கும். அது போக 11ல் ராகு பகவான் இருந்தார்னா அந்த தொழிலை அவர் மல்டிபிள் செஞ்சுட்டே போவார். பல தொழில்களை செய்வார். ராகுன்றது மல்டிபிள் பண்ணி விட்டுரும். 10ஆம் இடத்து பலன்களை அவருக்கு மிகுதியாக கொடுக்கும். ஆனால் சுபத்தன்மையாக இருக்கும் 10ஆம் இடம் தான் அப்படி செய்யும். மாறாக அசுபத்தன்மையோடு 10ஆம் இடம் வலு குறைந்து இருந்ததுன்னா அவருக்கு தொழில் சிறப்பாக வராது. 10ஆம் இடத்தில் கேது இருந்தார்னா ஞானத்தின் மூலமாக செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக வரும். பெரும் பணம் போடக்கூடாது. நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக வரும். 11ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாருன்னா அந்த லக்னாதிபதி எது செஞ்சாலும் லாபம் வரும். லக்னாதிபதிக்கு பெரும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதிகமா சிரமப்படவே தேவையில்லை, பணம் வந்துகிட்டே இருக்கும். 11ஆம் அதிபதி 2ல இருந்தார்னா 2, 11 சம்பந்தம் சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். பெரும் கோடீஸ்வரனாக்கும்.
11ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது அதுவும் ஒரு உபஜயஸ்தானங்கிறதால சொந்த முயற்சியால இவர் வென்று காட்டுவார். 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது என்பது மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அவர் வீடெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா வீடு லாபாதிபதி வீட்டு ஸ்தானத்துல உட்காரும் போது வீடெல்லாம் பெரும் பயங்கரமா இருக்கும். கார் எல்லாம் பெரும் போர்ஸா வச்சிருப்பார். 11ஆம் அதிபதி 5ல இருக்கிறது என்பது அவர் பூர்வ புண்ணியம், அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், புண்ணியம் எல்லாமே இவருக்கு லாபமா கிடைக்கும். கண்டிப்பா சிறப்பா இருப்பார். 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருன்னா இவருக்கு வரக்கூடிய லாபம் கடனாகவே போயிடும். 11ஆம் அதிபதி 7ல இருக்காரு அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு இவருக்கு மிகுந்த வருமானம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 8ல இருக்கக்கூடாது. இருந்தால் சங்கடங்களும் வருமான குறைவும் இவருக்கு உண்டு. 11ஆம் இடம் தான் ஒரு அதிர்ஷ்டம், ஆசை நிறைவேற்றக்கூடிய இடம். அது 8ல மறையக்கூடாது. 11ஆம் அதிபதி 9ல இருந்தார்னா மிகுந்த அதிர்ஷ்டசாலி. எல்லாமே இவருக்கு தானா கிடைச்சிடும். உட்கார்ந்துகிட்டே சம்பாதிப்பார். 11ஆம் அதிபதி 10ல இருந்தார்னா இவர் செய்யற தொழில் சிறப்பாக வரும். அதே சமயம் அந்த 10ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அது சம்பந்தமான தொழிலை செஞ்சார்னா சிறப்பா வருவார். 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி பெற்று இருக்காருன்னா இவருக்கு எப்போதும் நீடித்த வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். தடையில்லாத வருமானம் எப்போதும் உண்டு. நிம்மதியா இருப்பார், சந்தோஷமா இருப்பார். 11ஆம் அதிபதி 12ல மறையக்கூடாது. மறைந்தால் லாபம் எல்லாம் விரயமாக போயிடும். இவர் பயனடைய மாட்டார், மற்றவங்களுக்கு பயனடைஞ்சிடும். 11ஆம் இடத்து கிரகத்தையும் 5, 9ஆம் அதிபதியையும் வணங்கி வந்தால் அவருக்கு எல்லா செயலும் வெற்றி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.